அதுக்கு சேட மோனார்க்கு கடுப்பாயிட்டு, ஏய் என்ன விளையாடுறீங்களா, நீங்க தாண்டா என் அப்சல்யூட் பீங்க கொன்னீங்க, உங்களை மன்னிக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ரூலர்ஸோ, எங்களுக்கு வேற வழி தெரியலங்க, இந்த போரை நிறுத்தணும்னா அவரை கொன்னுதான் ஆகணும், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க, சேட மோனார்க்கோ அவர் சொல்லுவார் பாருங்க, எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால நான் இந்த பழி வாங்குற நடவடிக்கை எல்லாம் விட்டுட்டு தலைமறைவாயிட்டேன். அதுக்கு இடைப்பட்ட காலத்துல ரூலர்ஸுக்கும் மோனார்க்குகளுக்கும் சண்டை நடந்தது. அதுல மோனார்க்குகளால சமாளிக்க முடியல, தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால அந்த டிராகன் கிங் மோனார்க்கு தலைமறைவாகி அவனோட சக்தியை ஏத்ததுக்காக கிளம்பிட்டான். மத்த மோனார்க்கு எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. ரூலர்ஸ் மட்டும்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் அடுத்த போர் ஆரம்பிக்கிறதுக்கான போர்க்களமா பூமியை சூஸ் பண்ணாங்க. சேட மோனார்க் பேசுவான் பாருங்க, அவன் பேச பேச ஹீரோக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே உருமாறி பேசிட்டு இருப்பான். அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆனா பூமியில சண்டை நடந்த போது என்னதான் ரூலர்ஸ் மோனார்க் எல்லாத்தையும் கொன்னாலும் அந்த மொத்த பூமியுமே அழிஞ்சு நரகமா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ, இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, இது நான் டீமன் கேஸ்டலா, இதுதான் ஃபியூச்சரா அப்படின்னு சொல்லும்போது சேட மோனார்க், இது உங்க ஃபியூச்சர் இல்ல, இதுதான் உங்க பாஸ்ட். இந்த உலகத்துல மேஜிக் பவரே இல்லாதனால ரூலர்ஸுக்கும் மோனார்க்கும் இடையில நடக்க சண்டையில மக்கள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அதை சரி செய்யணும் தான் காட் ஆஃப் 2ல ஒன்று உருவாக்குனாங்க, கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன். அதன் மூலமா 10 வருஷம் பாஸ்டுக்கு போயிடும். அதன் மூலமா இந்த பூமியில மேஜிக் பவரை கொண்டு வரதுக்கான ஒரு வழியை முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ, ஓ அப்படித்தானே ஹண்டர்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்களா அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு சேட மோனார்க் சொல்ல ஆரம்பிக்கும் பாருங்க. என்னதான் 10 வருஷம் பாஸ்டுக்கு போய் சண்டை போட்டாலுமே அதன் ஞாபகங்கள் எல்லாருமே ரூலர்ஸுக்கும் மோனார்க்குக்கும் இருக்கும். அதனால அவங்க செஞ்ச தப்பை எல்லாமே சரிப்படுத்தி அவங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இதோட முடிவு எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ரூலர்ஸ் இந்த பூமியை பாதுகாக்கணும்னு மேஜிக் பவரை கொண்டு வந்தாங்க. அதையே இந்த மோனார்க் எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு தடவையும் ஒரு ஹியூமன் வெசலை பயன்படுத்தினாங்க. அதன் மூலமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. உலகத்துல ஒரு கேயோஸ் மாதிரி உருவாகுச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் டிராகன் மோனார்க் பவரையும் சேட மோனார்க் பவரான என்னோட பவரையும் சாதாரண ஹியூமன் கிட்ட கடத்தவே முடியல. எங்களோட பவர் தாங்குற அளவுக்கு இங்க எந்த ஹியூமன்ஸுமே இல்ல. அப்பதான் ஆர்கிடெக்ட்னு ஒருத்தன் வந்தான். அவன், நான் உங்களுக்கான வெசலை கண்டுபிடிக்கிறேன், நீங்க எனக்கு அழிவில்லாத உடம்ப கொடுங்க அப்படின்னு கேட்டான். நானும் ஒத்துக்கிட்டேன். அவன் தேடுனான், எந்த ஒரு மனிதனும் அதுக்கேத்த மாதிரி கிடைக்கவே இல்லை. அப்பதான் நான் ஒன்ன பார்த்தேன். சாவு கிட்ட போயும் திரும்ப வந்துகிட்டு இருந்த. எத்தனை தடவை சாவு உன்கிட்ட வந்தாலும் நீ அதுகிட்ட போயிட்டு திரும்ப வந்துகிட்டே இருந்த. நான் தான் ஒன்ன சூஸ் பண்ணேன்.